ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நம்ம வீடியோ அடுத்தது வந்து ஒரு குக்கிங் வீடியோ பண்ண போறோம். இப்பதான் எல்லாம் அன்பாக்சிங் எல்லாம் வரிசையா பார்த்துருப்பீங்க. அடுத்தது வந்து ஒரு குக்கிங்கை போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காளான் பாக்கெட் வந்து நம்ம மால்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். அதை தான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறோம். எப்படி செய்யறது, ஒரு சிம்பிளான மெத்தடு தான். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கான திங்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியாச்சு. அதோட அன்பாக்சிங் எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டே வரீங்க. ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ வந்து இதை வந்து நான் மொபைலில் தான் பண்ணுறேன், நம்ம கோப்ரோவில் பண்ணுறல, நம்ம மொபைலில் தான் பண்ணுறேன். அதை வச்சு அதில் எடிட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அடுத்து நம்ம வந்து லேப்டாப் வாங்கணும், அதுக்கான பட்ஜெட் இப்போ இல்லைங்கிறதால நம்ம சும்மா ஒரு சாதாரணமாக ஒரு கோப்ரோ வீடியோ ஒன்று வந்திருக்கோம். நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணது, அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோகன் தீஞ்ச மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஷிஃப்ட் வந்து நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்ததால நம்ம மூஞ்சே அப்படி தான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம், என்ஜாய் பண்ணுறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். அதாவது நம்ம வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய் இது மூணையும் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா ரெட்டிஷ் ஆகிற அளவுக்கு பார்த்துக்கணும். எங்கள் வீட்டில் ஒரு வெப்பன்ஸ் இருக்குது, இதில் தக்காளியை போட்டு நம்ம இழுத்தோம்னா போதும். இது வந்து எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க, அழகாக ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து நான் நறுக்கி வைத்த வெங்காயத்தை அப்படியே மெதுவாக வறுத்துக்கொள்ள வேண்டும். இதில் பாருங்கள், அந்த பிளேடு வந்து நம்ம ஜெட்டு மாதிரி இருக்குது, கையான இருக்க கூட சான்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், அடுத்தது வந்து நம்ம கொஞ்சம் வதங்குற அளவுக்கு கிண்டி விட்டுட்டு அதோட டேஸ்ட் நல்லா எக்ஸாக்டாக இறங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கங்க. அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. அதோட பச்சை ஸ்மெல்லு போகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு, இங்கே பாருங்கள் காளான் எங்கள் வீட்டில் 2 பாக்கெட்டா, ஒரு பாக்கெட்டாமா? ஒரு பாக்கெட். இங்கே மும்பையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் 50 ரூபா விற்கிது. பட்டன் காளான் தான், நல்லா பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு அழகாக கிண்டி விட்டுக்குங்க. கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டுக்குங்க. கொஞ்சம் வந்து உருளைக்கிழங்கும் பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே நாங்கள் வந்து காளான் வச்சுருக்கோம். கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா தூள் போட்டுக்குங்க. அது இல்லாமல் அடுத்தது கொஞ்சம் தனியாத்தூள், கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க. எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப சுலபமாக இருக்கும். கொஞ்சமாக வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்குங்க. வீட்டில் குழந்தைங்கலாம் இருந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்ற மாதிரி பண்ணிக்கோங்க. கல்லுப்பு போட்டுக்குங்க. கல்லுப்பு போட்டால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம டாட்டா சால்ட்டே போடலாம், இருந்தாலும் வந்து அந்தளவுக்கு அந்த நைஸ் உப்பு ஒரு டேஸ்ட் கொடுக்கறது. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு அழகாக அது பாயில் பண்ண விடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பச்சை தன்மை அழகாக போகும், கீழே வந்து தீ பிடிக்காமல் இருக்கும். நம்ம காளான் கூட ஃபாஸ்ட்டாக வந்து வெந்துடும், ஆனால் நம்ம உருளைக்கிழங்கு சீக்கிரம் வேகாது. அதனால் இப்போயே முன்னாடியே போட்டு அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மசாலாவும் அப்படியே இறங்கிடும். கொஞ்சம் நம்ம தண்ணியில் பாயில் பண்ணுறதால அப்படியே வெந்துடும் ஈஸியாக. கடைசியாக நம்ம வந்து நம்ம காளானை போட்டு எடுக்கிறது தான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. லோ ஃப்ளேமில் வச்சு அழகாக பாயில் பண்ண விடுங்க.
இதில் பிளாக்காக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து காளானில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் விட்டாச்சு. அதுக்கப்புறம் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் மசாலாவோட அந்த ஸ்மெல் நல்லா வரும், ஒரு குட் ஸ்மெல்லாக இருக்கும். சிக்கன் குழம்பு வைக்கிற ஃப்ளேவரில் வந்துருச்சு அதோட வாசனை. நம்ம வந்து கொஞ்சம் அந்த காளானியும் அப்படியே வதக்கிக்கலாம். காளானியும் போட்டுருங்க, மசாலாவில் நல்லா இறங்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் ஏதாவது மசாலா போடுவீங்களா? இனி மசாலாவே கிடையாது, எல்லாமே போட்டாச்சு. சர்ப்ரைஸாக ஏதோ இதில் போட போகிறாங்களாம், பார்த்துக்குங்க. நான் வந்து கொஞ்சம் லைட் ஆன் பண்ணியிருக்கேன், எப்படி விழுதுன்னு பார்க்கறதுக்காக. அருமையாக இருக்குது வீடியோ பார்க்கவே. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. இது எப்படி தேவையான அளவு ஊற்றணுமா இல்லை? தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு குடம் தண்ணி ஊற்றுறேன்னு ஊற்றிடாதீங்க, மொத்தமாக பாழாக போயிடும். எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க. இதுலேயே அழகாக இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக எப்படி தகன்னு வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வேக வச்சிருக்க முட்டையை வந்து அதில் போட்டுக்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம காளானும் ஓரளவு வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டாங்க. போடுங்க. அடுத்தது நாம கீரலா பண்ண முட்டையை வந்து அதுக்குள்ள போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா அந்த கிரேவியோட அந்த நம்ம மசாலா எல்லாமே அதுக்குள்ள இறங்குது. பார்க்கவே நல்லா டிஃப்ரெண்டா இருக்குல்ல. நீங்களும் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நாம வந்து கொஞ்சம் மல்லிகைத்தூளும் மல்லித்தழையும் போட்டுப்போம். மல்லித்தழை போட்டுக்குங்க. மல்லித்தழை போட்டோன்னே அதோட வாசனை தனி ஸ்மெல் தான். போட்ட பிறகு எப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்க, செம்மையாக வெந்திருக்கு. அந்த காளான், அந்த முட்டை, அந்த மசாலாவோட ஸ்மெல் எல்லாம் பயங்கரமாக இருக்கு. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணுனாலும் வச்சுக்கோங்க, பக்காவாக இருக்குது பார்க்கறதுக்கு. இதுவரை வீடியோலாம் பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.